Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எங்கள் கம்பெனியில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அதுவும் நான் இதில் சொல்கிறேன். அண்ட் நேற்று தான் நான் வந்து ஃப்ளூ வேக்சின் எடுத்தேன். ஸோ அது எங்கே எடுக்கலாம், ஃப்ரீயாக எப்படி எடுக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சுதாகர் ஃபுல் பிஸி, அதனால் வந்து ஆதரன் நான் தான் பார்த்துக்கணும். அதனால தான் மெயினாக ஒர்க் ஃப்ரம் ஹோமே வாங்கினேன். ஏன்னா 1 or 2 hours அப்படின்னா நான் வந்து அவனை ஆஃபீஸே கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ 1 or 2 hours அப்படிங்கிறப்ப நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிருவேன், அங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அப்படிங்கிறப்போ ஃபுல் டே எல்லாம் அவரை வச்சு அங்கே மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இன்றைக்கி நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன். ஸோ மார்னிங் எனக்கு இப்போ வந்து இந்தியன் எம்பசியில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு என்னோட டெய்லி ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீனை. அப்புறம் வந்து தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பண்ணணும். கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. கத்தார் பேசாமல் இப்படியே இருந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். நானும் அதிர்னும் கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வெளியே போகிறனாலே செம்ம ஜாலி ஆயிடுவாப்பில். இது வந்து ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் அங்கே சப்மிட் பண்ணுற ஒர்க் தான், பெருசாங்க ஒர்க் இல்லை. ஸோ போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஏரியாக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எம்பசிஸ் இருக்கும், நிறைய எம்பசிஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இங்கேருந்து போகிறப்பே மார்க்கெட் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நான் வந்து நோ சொல்லிட்டேன். அதனால் பையனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அதனால் சேடாக வந்துட்டு இருந்தான். பட் எனக்குமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு ஹைப்பர் மார்க்கெட் போயாச்சு, சிட்டி ஹைப்பர் மார்க்கெட். பெரி வந்து ஆஃபரில் போட்டிருந்தான், 5 ரியால் தான் போட்டிருந்தான். அதிசயமாக இருந்தது. சரின்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். பெருசாக நான் சாப்பிட மாட்டேன் பெரி, சுதாகருக்கு பிடிக்குன்னு சொல்லி அதை எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் அதையும் வாங்கிட்டு இன்றைக்கி சுற்றி பார்க்கறக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால வேறு எங்கேயும் வேடிக்கை பார்க்காம வேணுங்கிற திங்ஸை மட்டும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. எம்பசி ஒர்க் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எங்கள் கம்பெனியில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு நர்ஸ் மேன் பவர் கம்பெனி. நான் ஜாயின் பண்ணுறப்போ வெப்சைட் டெவலப்பராக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். லேட்டர் நான் ஆக்சுவலி இந்த மந்தோடு நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 7 years ஆச்சு. நான் ஜாயின் பண்ணப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லேட்டரான் அவங்க வந்து அந்த ஹெச்ஆர் ஒர்க் எல்லாமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ வந்து நர்ஸஸோட ஹெச்ஆர் ஒர்க், லைக் அவங்களோட லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது, அந்த ஒர்க் எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ளஸ் அவங்களோட வெப்சைட்டும் நான் தான் பார்த்துருக்கேன். ஐடி டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் இருக்கேன். ஸோ இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து என்ன வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் நர்ஸஸ்க்கு இப்போ வேகன்சிஸ் கிடையாது. ஆல்ரெடி நிறைய ப்ரைவேட் நர்ஸஸ் இருக்காங்க. ப்ரைவேட் நர்ஸஸ் அப்படின்னா இப்போ கிளினிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல்ஸில், அப்புறம் நர்சரிஸு, ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ எங்களோட ப்ரைவேட் நர்ஸஸ் எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான வேகன்சி இப்போ இல்லை. ஏன்னா அதுவே நிறையா பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வேகன்சி வரப்போ நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இப்போ எங்ககிட்ட இருக்க வேகன்சி பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் நர்சஸ். அதாவது இப்போ இங்கே ஹமத் ஹாஸ்பிட்டல், நம்ம ஊரில் எப்படி இந்தியாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அதே மாதிரி இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஹமத் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹமத் ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு அதுதான் ஹோம் கேர் நர்ஸ், கம்யூனிட்டி நர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான வேகன்சிஸ் இப்போ ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 நர்சஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. வீக்லி 2-3 இன்டர்வியூ போயிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களில் யாராவது லைக் இந்த வீடியோ பார்க்குறவ யாராவது இங்கே கத்தார் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஹோம் கேர் நர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட இமெயில் ஐடி நான் இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட சிவியை சென்ட் பண்ணி வைங்க. ஸோ உங்களோட சிவி எலிஜிபிள் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் ரெக்ரூட்மெண்ட் டீமுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அவங்க வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூக்கு மட்டும் இல்லை, சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் எவாலுவேஷன் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை டேட்டா ஃப்ளோ ப்ராசஸாக இருக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நீங்கள் கமெண்டில் இல்லை வந்து என்னோட இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் என் கம்பெனியில். எவாலுவேஷன் அப்ளை பண்ணுறதுலேருந்து நர்ஸோட லைசன்ஸ், அதுக்கப்புறம் குட் ஸ்டாண்டிங்கில் டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணுறது, நார்மலாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது, அது எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து நர்சிங் டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சிஸ். ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டா ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கு. பட் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இல்லை. பட் எங்களோட சிஸ்டர் கம்பெனி இருக்குது, மீடியா விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து கிராஃபிக் டிசைனர் வேகன்சி இருக்குது. இங்கே கத்தாரில் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ கத்தாரில் இருக்கவங்க யாராவது கிராஃபிக் டிசைனர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சிவியை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைன் போர்டெல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஜாப் வேகன்சியுமே எங்கள் கம்பெனியில் அவைலபிளாக இருக்குது, மீடியா விஷன் அப்படிங்கிற கம்பெனியில். ஸோ அது ரிலேட்டடாக ஜாப் தேடுறவங்களும் உங்களோட சிவியில் உங்களோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி ரிலேட்டடில் இருக்க வேகன்சிஸ் இதுதான். இப்போது ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது வேகன்சிஸ் வந்தாலும் கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டா பேஜில் நான் வந்து யூடியூப்பில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் அபவுட் ஃப்ளூ வேக்சின். ஏன்னா நான் நேற்று தான் வந்து நான் ஃப்ளூ வேக்சின் போட்டேன். இவ்வளோ இயர்ஸில் நேற்று தான் நான் ஃப்ளூ வேக்சினே போட்டிருக்கேன். பட் இயர்லி எல்லா வருஷமும் எனக்கு வந்து வின்டர் ஆரம்பிச்சு சம்மர்லேயும் இருக்கும், வின்டரில் இன்னும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோட சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்போ கோல்டு வந்ததுன்னா அது எனக்கு எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுன்னு.
அவ்வளோ சீக்கிரம் எனக்கு சரியாகாது. கோல்டு வந்துச்சுன்னா அது காஃப் வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் சரியாகாது. அப்புறம் வாய்ஸ் சுத்தமாக போயிடும், சவுண்டே வராது, நான் வெறும் ஆக்ஷனில் தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இந்த டைம் கண்டிப்பாக ஃப்ளூ வேக்சின் எடுத்துடணும் அப்படிங்கிறேன். ஏன்னா என்ன ஆஃபீஸில் தயவு செஞ்சு ஃப்ளூ வேக்சின் எடுத்துருமா அப்படின்ட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த தடவை கண்டிப்பாக ஃப்ளூ வேக்சின். என்னென்னா ஃப்ளூ வேக்சின் எடுக்கிறப்போ கோல்டு இருக்கக்கூடாது. எனக்கு கோல்டு இல்லாத நாளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஏதோ ஒரு 2-3 நாள் நல்லா இருப்பேன், மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அதனால் நேற்று தான் கோல்டு காஃப் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு நேற்று. அதனால் டக்குன்னு போயிட்டு நான் வந்து ஃப்ளூ வேக்சின் எடுத்துட்டேன். ஹெல்த் கார்டு இருக்குது என்கிட்ட. ஸோ ஹெல்த் கார்டு இருக்கவங்க உங்களோட பிஹெச்சி சென்டர்லேயே போயிட்டு நீங்கள் ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கலாம். ஃப்ரீ தான், அப்பாயின்மெண்ட் போடணும்னு கிடையாது, நீங்கள் டேரெக்டாகவே விசிட் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் ஹெல்த் கார்டு இல்லாதவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போடலாம். ஸோ இங்கே இருக்க எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, குறிப்பிட்ட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ளூ வேக்சின் ஃப்ரீயாகவே போடுறாங்க. என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போடும்போது நீங்கள் வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். நான் ஃபஸ்ட்டு வந்து தோஹா கிளினிக்கில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கால் பண்ணப்போ அவங்க கிட்ட அப்போ அவைலபிள் இல்லை, 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும், ஸ்டாக் இல்லை இப்போ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 டேஸ்க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. பட் அதுக்கப்புறம் நான் ஓகே பிஹெச்சிசிலேயே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிஹெச்சிசியில் டேரெக்டாக போய் போட்டேன். நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போடணுமோ அப்படின்னு நினச்சேன். சரி போய் பார்க்கலாம் டேரெக்டான்னு போய் பார்த்தப்போ அப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்லை, ஹெல்த் கார்டு இருந்தால் போதும். பட் வந்து QID ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை உங்களோட ஃபேமிலி யாராவது இங்கே வந்து விசிட் விசாவில் வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட QID இருக்காது, பாஸ்போர்ட் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கால் பண்ணுறப்பே நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. ஸோ நான் இப்போ என் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் இப்போ சாப்பிட்டோம், லஞ்ச் இன்னும் நான் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போய் லஞ்ச் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணணும். நாளைக்கு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே லீவ் தான், அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கத்தார் பார்த்தினா வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது, ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆதிலுக்கு வந்து இந்த புது டாய் ஒன்று வாங்கி கொடுத்தனால கொஞ்சம் அமைதியாக விளையாண்டுருக்கான். ஆனால் அதுவும் கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிடும் அவருக்கு. ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டாக அதில் விளையாடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்துடுவார். லாஸ்ட் வீக் தான் வந்து 20 ரியாலுக்கு வாங்கி கொடுத்தேன். அதனால் இந்த வீக் வந்து வெறும் ஒரு 7 ரியாலுக்கு ஒரு டாய் கிடச்சிது. அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மட்டும் பில் போட்டு மற்றெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா அங்கே வந்து அவர் சொன்னால் அந்த டைமில் வந்து லிசன் பண்ண மாட்டார். ஓகே இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் எடுத்து போடுறதுல தான் அவன் குறியாக இருப்பான். சரி பட் வீட்டுக்கு வந்துட்டு இல்லைடா இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன், இதில் விளையாடுன்னு சொல்லி இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரித்து கொடுத்தோன்னா கொஞ்சம் அதில் எக்ஸைட் ஆகிடுவான். அதனால மற்றது அதை ஒரு மாதிரி அப்படியே மறந்துடுவான். மெயினாக சால்ட் இல்லை, அதுக்காக தான் போனேனே. நேற்று தான் ஆனியன் டொமேட்டோ வாங்கினேன், பட் வந்து அந்த டைமில் சால்ட்டு சுத்தமாக மறந்துட்டேன். அதனால சரி சுதாகர் இன்னைக்கு பிஸியாக இருக்கனால அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்மளே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கன் 65 சாப்பிட்ணும் போலேயே இருந்தது. அதனால சரின்னு சொல்லி சிக்கனையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து ரசம், சிக்கன் 65, ஒரு முட்டை ஆம்லேட் போட்டோம்னா லஞ்ச் ஃபினிஷ், லஞ்ச் முடிச்சுது. நான் மோஸ்ட்லி வந்து அதனோட டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுனக்லேயே முடிச்சிடுவேன். ஏன்னா இங்கே ஹைப்பர் மார்க்கெட்ஸில் ஒரு டாய் 20 ரியால் வாங்குறோம் அப்படின்னா ரவுனுக்கு போனால் ஒரு 4-5 டாய்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். குட்டி குட்டியாக அழகழகாக நிறைய ட்ரக் இருக்கும். 20 ரியாலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 டாய்ஸாவது நான் வாங்கிடுவேன் ரவுனுக்கு போனேன்னா. பட்டு இப்போ போகிற டைம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் போகிறப்போ ஆதர் நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுது. அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் போனால் கண்டிப்பாக ஒரு டாய் எடுக்காமல் வர முடியாது. ஆஃபீஸ் ஒர்க்கு தான் அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் ஒர்க்கெல்லாம் அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. பிரெஸ்ட் பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணுற பவுட்ரு இருக்கு இல்லையா, அதுவே வாங்கிட்டேன். அது கூட வந்து முட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மேரினேட் பண்ணி ரெண்டையும், உப்பெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அதை மேரினேட் பண்ணி லைக் ஒரு 1 hour அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரசம் மட்டும்தான் வச்சேன், தக்காளி ரசம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 சாப்பிட்றப்போ பொரிச்சிட்டேன். சுதாகருக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் பொரிச்சிக்கலான்னு அதை அப்படியே வச்சுட்டேன். ஆதினை வந்து சாப்பாடு ரசம் அதுக்கப்புறம் முட்டை பொரியல் கொடுத்து அவனை சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு என்னதான் பசி இருந்தாலும் இந்த பசங்களை சாப்பிட வச்சுட்டு நம்ம அப்பாடான்னு உட்காந்து சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கே, அதுவும் யூடியூப்பில் ஏதாவது போட்டு விட்டு அதை பார்த்துட்டே சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கே. எத்தனை பேர் இதை ரசித்து பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி என்ன பார்த்துட்ருக்கேன்னா
சாப்பிட்டு அப்படியே யூடியூப்பில் வந்து பரிதாபங்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நியூலி மேரிடு பரிதாபங்கள்னு ஒன்று ஒரு எபிசோடு பார்க்காம இருந்தது. சரின்னு சொல்லி அதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் துணி காய போட்டலாம் அப்படின்னு சொல்லி காய போட்டிருந்தேன். அதுவும் நினச்சிட்டே தான் போட்டேன், என்னடா ஆதர்னு இன்னும் காணுமே அப்படின்னு. நம்ம பழைய ஆடெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு வந்ததில்ல. லைக் ஒருத்தர் போயிட்டுருப்பாரு, அந்த ஹச் நாய்க்குட்டி வந்து பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த அம்மாக்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே போகிறோமோ பின்னாடியே வந்துடுவாங்க. ஸோ பின்னாடியே வந்துட்டு இருந்தான். துணியெல்லாம் காய போட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் இப்போல்லாம் கிளைமேட் நல்லா இருக்கனால அவனையும் விளையாட விட்டுறது. அப்புறம் செடி கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியது தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ரோஸ்மெரி ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த பொடுக்கு டேண்ட்ரஃப்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அதில் ஹேர் க்ரோத்தும் இருந்தது, அடர்த்தி ஆகாட்டியும். பட் வந்து நீளமாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஹேரு. ஸோ அதனால் இப்போது இந்த ரோஸ்மெரி ஆயில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். டபுள் பாயிலிங் மெத்தடில் கோகோனட் ஆயில், கோல்டு ப்ரெஸ் கோகோனட் ஆயிலில் அந்த ரோஸ்மெரி எல்லாம் போட்டுட்டு காய்ச்சணும். என்ன வாட் என்ன வாட் இருவாரு அம்மா செடி தண்ணி ஊற்றிட்டு வரேன். செடியிலே ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் எதுனா இந்த கற்பூரவள்ளி தாங்க. நம்ம பெருசாக ரொம்ப கேர் பண்ணணும் இல்லை, தண்ணி மட்டும் ரெகுலராக ஊற்றிட்டு இருந்தால் போதும். ஆக்சுவலி ஒரு 2 கொம்பு உடஞ்சிருந்தது, அதுதான் கட் பண்ணி இதில் வச்சேன். இதுவும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்போவுமே இது வச்சுருப்பேன், ஏன்னா கோல்டுக்கு வந்து இது நல்லாவே கேட்கும் ஆத்ரனுக்கு. அதனால் இந்த செடி மட்டும் எப்போவுமே வச்சுருப்பேன். அது வந்து இட்லி பூச்செடி. ஆதுன்னி கொஞ்ச நேரம் வெளியே விளையாட விட்டாச்சு. ஏன்னா சம்மர்லலாம் கதவை திறந்து வெளியே இந்த மாதிரிலாம் நிற்கவே முடியாது. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நீ ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடே, ஸோ அதனால் போய் ஒரு ரெஸ்ட்டு போட வேண்டியதான். நைட்டுக்கு ஏதாவது அப்படியே லைட்டாக கொஞ்சம் மாவு இருக்குது, லைட்டாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஸோ ஏதாவது தோசை ஊற்றிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது லைட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான். கொஞ்சம் நேரத்துலேயே சுதாகரும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த சிக்கன் 65 பொரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூடவே ரச சாப்பாடு ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பெரிஸும் எல்லாமே வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து சரி பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் கொட்டி இது தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி பணியாரம்க்கு கார சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதே கடாயில் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டு வர மிளகா போட்டு 4 பல்லு பூண்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணி இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ பணியாரமும் சுட்டாச்சு. ஆதன் வந்து தூங்கிட்டான். அதனால் நானும் சுதாகரும் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ரிலாக்ஸாக. சரின்னு சொல்லி ஒரு பழைய படத்தை ஒன்று போட்டு விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு இந்த டேவை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.